ஆண்டாள் திருப்பாவை மார்கழி நோன்பு. வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கை காட்டி, உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். தோழியரே, இந்த புனிதமான பூமி சிறப்படையவும் செழிப்புடன் இருக்கவும் மார்கழி மாத விரதம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை கேளுங்கள். பார்க்கடலில் அமைதியாக உறங்கிடும் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை வணங்கி அவன் புகழை பாடுவோம். மார்கழி நோன்பின் போது தினமும் வாசனை மிக்க நெய்யும் சுவையான பாலும் உண்ணாதிருப்போம். ஒவ்வொரு நாளும் நீராடி கண்களுக்கு மை பூசாது, அழகிய மலர்களை கூந்தலுக்கு சூடாமல், நோன்பிற்கு புறம்பான எந்த செயலையும் செய்ய மாட்டோம். பிறர் மனம் புண்படும் விதமாக புறங்கூறாமலும், மனதளவிலும் செயலளவிலும் தீமைகளை செய்ய நினைக்க மாட்டோம். எம்பெருமானின் மேல் பயபக்தியுடன் நம்மால் முடிந்தவரை பிச்சை வேண்டி வரும் அடியவருக்கு தானம் கொடுப்போம். அப்படி நம்மிடம் இல்லை என்றால் தானம் செய்யும் நல்லவர்களின் இடத்தை மனமகிழ்ந்து வழிகாட்டுவோம். வாருங்கள், நாம் மனமகிழ்ந்து இறைவன் திருவடியை அடையும் வழியை எண்ணி விரதத்தை கடைபிடிப்போம். மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. பாசம் பரம் சோதிக்கென்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே, நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர், சீச்சி இவையும் சிலவோ விளையாடி, ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு, கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள், ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். எப்பொழுதும் எங்களுடன் கலகலவென்று சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில், எனது அன்பு பாசம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் சிவனுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டேன் என்று சொல்வாய். ஆனால் இப்பொழுது நீயோ பஞ்சு மெத்தையின் மீதும் தூக்கத்தின் மீதும் விருப்பம் கொண்டிருக்கின்றாய். தோழியே, அழகிய தங்க நகைகளை அணிந்த தோழியரே, சீச்சி ஏன் இப்படி பேசுகின்றீர்கள்? விளையாட்டாக குற்றம் குறைகளை சொல்லி பழிக்க ஏற்ற நேரம் இதுவா? ஏதோ அசதியில் தூங்கிவிட்டேன், அதற்காக இப்படியா கேலி செய்வது? அறிவிற்கு அப்பாற்பட்டவன், யாராலும் அவன் செயல்களை உணர முடியாதவன், ஒளி பொருந்திய பிரகாசமான திருவடிகளை தேவர்களாலும் காண முடியாதவன். தேவர்களும் முனிவர்களும் பணிவன்புடன் வணங்கி பகவானை காண முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் சிவனோ நமக்கு தரிசனம் தந்து அருள் புரிய எங்களின் வீடு தேடி வருகின்றான். உலகில் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களை ஒன்று சேர்த்தாலும் சிவனின் முகப்பொழிவிற்கு ஈடு கொடுக்க முடியாத வடிவை உடையவன். சிவலோகமான கைலாசத்தை விரும்பி குடிக்கொண்டிருப்பவன். தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஒரு நடனப் பிரியன். அன்புள்ளம் கொண்ட சிவபெருமானின் மேல் பாசம் வைத்து நம்மை அர்ப்பணிக்கும் இந்த பாவை நோன்பை கொண்டாட தூங்காது எழுந்து வருவாயாக.